அகில மீடியா ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான உலக செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பு. ஈரான் ட்ரோன் தாக்குதலில் பற்றி எரிந்த கப்பல். உலக நாடுகளுக்கு ஈரான் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. போர்க்களத்தில் களமிறக்கப்படும் அதிசக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பு. ஈரானின் எச்சரிக்கையினால் மீண்டும் பதற்றம். இஸ்ரேலுக்கு ஈரான் இராணுவம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ட்ரம்ப் 48 மணி நேர கெடு நிராகரித்த ஈரான். பழிக்கு பழி விடாது துரத்தி அடிக்கும் ஈரான். மற்றொரு அமெரிக்க விமானம் வீழ்ந்தது. 7 போர் விமானங்களை இழந்த அமெரிக்கா. ஈரானுடனான சண்டையில் மொத்தமா போச்சு. வளைகுடா நாடுகள் நோக்கி தீவிரமடையும் வான்வழி தாக்குதல். வீழ்த்தப்படும் ஏவுகணைகள். அபுதாபியில் பற்றி எரியும் ஆலை. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானிய ஆளில்லா விமான தாக்குதலால் அரச அலுவலக வளாகத்திற்கு கணிசமாக சேதம் ஏற்பட்டுள்ளதாக குவைத்தின் அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த தாக்குதல் இன்று அதிகாலை இடம்பெற்ற நிலையில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அரசாங்க தகவல்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் மெரினா பகுதியில் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறைக்கப்பட்ட ஒரு பொருளின் சிதல்கள் கட்டிடம் ஒன்றை தாக்கியதாக துபாய் அரச ஊடக அலுவலகம் சனிக்கிழமை அதிகாலை தெரிவித்துள்ளது. துபாய் மெரினா பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தின் முகப்பில் வான்வழி தாக்குதலில் இருந்து சிதறிய பாகங்கள் விழுந்ததால் சேதம் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். தரவுதள அமைப்புகளின் நிபுணத்துவம் பெற்ற ஆரக்கில் நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டிடத்தின் முகப்பின் இடிபாடுகள் விழுந்ததாக ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தின் விளைவாக உயிரிழப்புகளோ தீ விபத்தோ ஏற்படவில்லை. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை மற்றும் விமானப்படைகள் இன்று காலை அப்பகுதி முழுவதும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ISNA செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பயணம் செய்து கொண்டிருந்த இஸ்ரேலுடன் தொடர்புடைய வணிக கப்பல் ஒன்றின் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படை கடற்படை தளபதியை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட தகவல்களின்படி இந்த தாக்குதலால் குறித்த பெரிய கப்பல் தீப்பிடித்து எரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சம்பவம் குறித்தோ அல்லது ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலோ இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகவில்லை. உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான பாதையாக விளங்கும் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது ஏற்கனவே பதற்றம் நிலவி வரும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் அச்சத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக கருதப்படுகிறது. புஷகர் அணுமின் நிலையத்தின் உட்பட ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடாத்திய தாக்குதல்களை கண்டித்து ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஐநா பொதுச் செயலாளர் ஆந்தனியோ குட்ரஸிற்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அணுசக்தி தளங்கள் மீதான இத்தகைய தாக்குதல்கள் முழு பிராந்தியத்தையும் பாரிய கதிரியக்க பாதிப்பிற்கு உள்ளாக்கும் அபாயம் உள்ளது. இது மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஈடு செய்ய முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும் என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் புஷஹர் அணுமின் நிலையத்திற்கு மிக அருகில் மீண்டும் மீண்டும் நடத்தப்படும் தாக்குதல்கள் பெரும் கவலையை தருகின்றன. ஒரு செயற்பாட்டில் உள்ள அணுசக்தி நிலையத்திற்கு மிக அருகாமையில் தாக்குதல் நடத்துவது கதிரியக்க கசிவு ஏற்படும் அபாயத்தை உருவாக்குகிறது. இது எவ்வகையிலும் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழலாகும். இந்த கடிதத்தின் விவரங்களை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தனது டெலிகிராம் பக்கத்திலும் பகிர்ந்துள்ளார். மத்திய கிழக்கில் அணுசக்தி அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளமை சர்வதேச ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து தங்களது வான்வழியை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப் போவதாக ஈரான் சபதம் செய்துள்ளது. இதற்காக அதிநவீன மற்றும் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை போர்க்களத்தில் அறிமுகப்படுத்த உள்ளதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உடன்பாட்டிற்கு வர 48 மணி நேர கால அவகாசம் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் அறிவித்ததனை தொடர்ந்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. விமானங்களை தாக்குவதற்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை தங்கள் நாடு அறிமுகப்படுத்தி வருவதாக ஈரானின் இராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சனிக்கிழமை தென்மேற்கு ஈரானில் உள்ள அணுமின் நிலையத்திற்கு அருகே ஏவுகணை ஒன்று தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். இதேவேளை ஈரானுடனான சாத்தியமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய பேச்சுவார்த்தையாளராக பணியாற்ற வேண்டும் என்ற அமெரிக்காவின் அழுத்தத்தை கத்தார் எதிர்த்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஈரானின் தூதரகங்கள் மீது எந்தவொரு தாக்குதலும் நடத்தப்பட்டால் விரைவான மற்றும் வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அப்பகுதியில் உள்ள இஸ்ரேலுடன் தொடர்புடைய அனைத்து தூதரகங்களும் முறையான இலக்குகளாக அறிவிக்கப்படும் என்றும் ஈரான் இராணுவ செய்தி தொடர்பாளர் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் கதம் அல் அல்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். மேலும் அத்தகைய நடவடிக்கைகள் ஒரு தீர்க்கமான பதிலடியை தூண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அந்த செய்தி தொடர்பாளர் தனது முந்தைய எச்சரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஈரானிய தூதரகங்கள் அல்லது தூதரக மையங்கள் மீது எந்தவொரு தாக்குதலும் பதிலடி தாக்குதல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். இந்த கருத்துகளின்படி அப்பகுதியில் உள்ள இஸ்ரேலிய ஆட்சியுடன் தொடர்புடைய அனைத்து தூதரகங்களும் ஈரானின் ஆயுத படைகளுக்கு முறையான இலக்குகளாக கருதப்படும். தனது எச்சரிக்கைகளின் மீது ஈரான் வேகத்துடனும் தீவிரத்துடனும் செயல்படும் என்றும் அச்சுறுத்தலின் தீவிரத்தையும் பதிலடி கொடுக்க இராணுவம் தயாராக இருப்பதையும் பேச்சாளர் மேலும் வலியுறுத்தினார். தனது எச்சரிக்கைகளின் மீது ஈரான் வேகத்துடனும் தீவிரத்துடனும் செயல்படும் என்றும் அச்சுறுத்தலின் தீவிரத்தையும் பதிலடி கொடுக்க இராணுவம் தயாராக இருப்பதையும் பேச்சாளர் மேலும் வலியுறுத்தினார். அமெரிக்கா ஈரானிடையே ஒப்பந்தம் மேற்கொள்ள ட்ரம்ப் விடுத்த 48 மணி நேர காலக்கெடுவை ஈரானின் மத்திய இராணுவ தலைமையகம் இன்று நிராகரித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலிடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய போர் ஒரு முடிவை எட்டாமல் இரு பக்கமும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. இதனால் உலகின் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளவும் ஹோர்மூஸ் நீரிணையை திறக்கவும் ஈரானுக்கு ட்ரம்ப் 10 நாட்கள் அவகாசம் கொடுத்திருந்தார். அந்த அவகாசம் முடிவடைய போகும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்தில் திறக்காவிட்டால் ஈரான் மீது நரகம் கட்டவிழ்த்து விடப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இது குறித்து ஈரானின் மத்திய இராணுவ தலைமையகத்திலிருந்து வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ஜெனரல் அலி அப்துல்லாஹி அலியாபாதி ட்ரம்பின் அச்சுறுத்தல் என்பது ஒரு பயனற்ற, பதற்றமான, நிலையற்ற மற்றும் முட்டாள்தனமான செயல் என தெரிவித்தார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்தில் திறக்காவிட்டால் ஈரான் மீது நரகம் கட்டவிழ்த்து விடப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவிட்டதற்கு பதில் கூறும் விதமாக உங்களுக்காக நரகத்தின் வாயில் திறக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் குவைத் நாட்டின் பல்வேறு அமைச்சகங்கள் அடங்கிய அந்நாட்டு அரச வளாகத்தின் மீது இன்று ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் ஈஸ்பஹான் மாகாணத்திற்கு அருகே அமெரிக்காவின் C-130 ரக வானூர்தியை தமது படைகள் சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மின்னல் வேக தாக்குதல்கள் மற்றும் வான்வெளி அத்துமீறல்களால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. ஈரானின் பிராட் ரேஞ்சர்ஸ் என்ற காவல்துறை கமாண்டோ பிரிவினால் இந்த அமெரிக்க வானூர்தி தாக்கி அளிக்கப்பட்டுள்ளது. மாயமான அமெரிக்க விமானப்படை வீரரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த ஏனைய போர் விமானங்களுக்கு இந்த C-130 வானூர்தி வான்பரப்பில் வைத்து எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் புனித மண்ணை ஆக்கிரமிக்க முயற்சிப்பவர்களுக்கு துணை நின்ற காரணத்தினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஒரு F-15E போர் விமானம் வீழ்த்தப்பட்டு அதன் ஒரு விமானி மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு வீரரை தேடும் பணியின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இருப்பினும் இந்த C-130 விமானம் வீழ்த்தப்பட்டமை குறித்து அமெரிக்கா தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வழங்கப்படவில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் ஒரு முழு அளவிலான போருக்கான அறிகுறியாக பார்க்கப்படுவதால் சர்வதேச சமூகம் பெரும் அச்சமடைந்துள்ளது. அமெரிக்காவின் விமானப்படை உலகின் மிக வலிமையானது என்று சொல்லப்பட்ட நிலையில் ஈரானுடனான சண்டையில் அமெரிக்கா தனது அதிநவீன 7 போர் விமானங்களை இழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது அமெரிக்காவின் பலத்தை கேள்வி எழுப்பியிருக்கிறது. CNN செய்தி ஊடகம் அமெரிக்காவின் இழப்பை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நேற்று ஒரே நாளில் மட்டும் F-15 மற்றும் ஒரு A-10 என 2 விமானங்களை அமெரிக்கா இழந்திருக்கின்றது. போர் தொடங்கிய சில நாட்களில் மார்ச் 2 அன்று குவைத் வான் பாதுகாப்பு படைகளால் 3 F-15 விமானங்கள் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டன. நட்பு ரீதியிலான இந்த தாக்குதல்களில் 6 விமான பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேறினர். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் இந்த வாரத்தில் அந்த 3 விமானங்களும் ஈரான் மீதான தாக்குதல் பணிகளுக்கு திரும்பிவிட்டதாக தெரிவித்திருந்தார். மார்ச் 12 அன்று ஈராக்கில் ஒரு KC-135 எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானம் விபத்துக்குள்ளாகி 6 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தனர். பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிராக தொடங்கிய ஆபரேஷன் எபிக் பியூரியின் போது மற்றொரு விமானத்துடன் டேங்கர் விமானம் விபத்தில் சிக்கியதாக அமெரிக்க இராணுவம் கூறியது. இரண்டாவது விமானம் எவ்வித பிரச்சனையுமின்றி தரையிறங்கியது. மார்ச் 27 அன்று சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் மீதான ஈரானிய தாக்குதல்களின் போது தரையில் நின்றிருந்த E-3 சென்ட்ரி வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
இந்த தாக்குதலில் குறைந்தது 10 அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்தனர். உயிரிழப்புகள் இல்லை. அமெரிக்க விமானப்படையின் ஒரு டேங்கர் விமானமும் இதில் சேதமடைந்ததாக சொல்லப்பட்டது. கடந்த மாதம் ஈரானிய தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க F-35 போர் விமானம் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளத்தில் அவசரமாக தரையிறங்க வேண்டியதாகிற்று. இப்படியாக மொத்தம் 7 விமானங்களை அமெரிக்கா இழந்திருக்கிறது. ஈரான் தனது வளைகுடா அண்டை நாடுகளுக்கு எதிராக வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அபுதாபியின் போர்ஜ் பெட்ரோ கெமிக்கல் ஆலை தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்நிலையில் ஆலையில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினரும் நிவாரண குழுக்களும் இன்று பணியாற்றி வருவதாக அபுதாபி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வான் பாதுகாப்பு அமைப்புகளின் வெற்றிகரமான இடைமறிப்புகளுக்கு பின்னர் விழுந்த இடிபாடுகளால் ஆலையில் பல தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் பதிலளித்து வருகின்றனர் என்று அந்த வளைகுடா அமீரகத்தின் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. வானில் அளிக்கப்பட்ட எரிகணைகளின் சிதறல்கள் ஆலையின் மீது விழுந்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆலையின் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்தி வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆலைக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து முழுமையான மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் வரை இந்த நிறுத்தம் அமலில் இருக்கும் என்று அபுதாபி ஊடக அலுவலகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த தீ விபத்துகளால் இதுவரை எந்த காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை என்று அறிக்கை மேலும் குறிப்பிடுகிறது. தீயை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இத்துடன் அகில மீடியாவின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.